இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஏடிஎம் பரிவர்த்தனை கட்டணம் உயர்த்தப்பட்டது தொடர்பாக பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை காணலாம். எல்லாருக்குமே பாதிப்பு தான் இது. நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு ரொம்ப பாதிப்பான விஷயம்தான். இதை குறைக்கிறதுக்கு வேணால் வழி பண்ணுங்கள், ஆனால் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதை வந்து உடனே வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். பேங்க்கில் போனால் என்ன சொல்கிறாங்க, பேங்க் ஏடிஎல் போய்டுங்கன்றங்க, 10,000 எடுக்க முடியாதுன்றாங்க. ஆள் 1000 கேள்வி இருக்குது. ஆளுங்க உள்ளே ஆளே கிடையாது. பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஆளு கிடையாது, எல்லாம் வந்துட்டு வெளில தான். ஸோ அப்போ மிஷினை போட்டால் இன்னும் ரேட் இருக்கக்கூடாது, இதில் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த காசில் யாருக்கு போகுது, என்ன போகுது? என்னதான் டிஜிட்டல் மெத்தட் மூலிமா நம்ம வந்து ஸ்மார்ட் மெத்தடை யூஸ் பண்ணாலும் இன்னும் பல தரப்பு மக்கள் வந்து இந்த இதுதான் யூஸ் பண்ணிருக்காங்க. கார்டு மூலிமா தான் வித்ட்ரா பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து நீங்கள் சார்ஜ் ஏற்றக்கூடாது சொல்லிட்டு நாங்கள் வந்து பொதுமக்கள் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோங்க. இதை பொறுத்த வரைக்கும் சார், மத்திய அரசு செய்யக்கூடிய செயல்களை வந்து கொஞ்சம் கூட ஏற்கத்தக்க செயலே கிடையாது. பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்படுகிறது. கடைநிலையில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய சிறு சிறு மக்கள் மாதானா 1000 ரூபா வாங்கக்கூடியவங்க எல்லாம், அவங்க எல்லாம் போய் ஒரு தடவை 2 தடவை 100 ரூபா 200 ரூபா தான் எடுப்பாங்க தேவைக்கு அந்த மாதிரி. 5 தடவைக்கு மேலே எடுத்தாங்கன்னா அவங்க மேலே 23 ரூபா பிடிச்சா பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.